மூடி இருக்குது. இது வந்து லைஃப்ல வந்து இந்த மாதிரி எங்கேயுமே சம்பவம் நடந்ததில்லை. இந்த மாதிரி எங்கேயும் சம்பவம் நடக்கக்கூடாது. வயநாடு பகுதியில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 333ஆக அதிகரித்துள்ளது. 264 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நிலச்சரிவு ஏற்பட்ட முதல் கிராமமான பூஞ்சேரி மட்டத்தில் வீடுகள் சேதமடைந்து கிடக்கும் நிலையில் களத்திலிருந்து அது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகுவரன் வழங்கியிருக்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம். வயநாடு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட முதல் கிராமமான இந்த புஞ்சேரி மட்டம் கிராமத்தில் தான் இருக்கோம். இன்னும் பார்க்கலாம், இடர்பாடுகள் நிறைய இருக்கு. இன்னும் மீட்பு பணிகள் முழுமையாக தொடங்காத ஒரு மலை கிராமம், அதாவது மலையின் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமமாக இருக்கக்கூடிய சூழலில் அந்த வீடுகள்லாம் எப்படி சிதறி கிடக்கு, இன்னும் அந்த வீடுகள்லாம் உடைந்த நிலையில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த சம்பவம் முதலாக இரவு நடந்த போது அந்த வீட்டில் இருந்த ஒரு நபர் நம்முடன் இருக்கிறார். வீட்டில் இருக்கவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவருக்கு நம்ம பேசலாம். அப்போ என்ன ஆணுச்சு சார்? அன்னைக்கு நைட்டு என்ன ஆணுச்சு? നൈറ്റ് ഞാൻ രാത്രി 1:30 മണിയാச்சு. 1:30 മണിക്ക് ഞാൻ ഉണ്ടായിരുന്നു വീട്ടിൽ. അപ്പോൾ പിറ്റേന്ന് പണിക്ക് പോകാൻ വിചാരിച്ചിട്ട് വന്ന അപ്പോൾ വൈഫിൻ്റെ അടുത്ത് പറഞ്ഞു, ഞാൻ നീ അവിടെ പോയി കഴിച്ച് ഏട്ടനക്ക് സുഖമല്ല, നീ ഒരു കാര്യം ചെയ്യും, 2 ആൾ എടുക്കണം. അപ്പോൾ ചേച്ചിക്ക് എടുക്കാൻ കഴിയില്ല, നീ അവിടെ പോയിട്ട് പിറ്റേന്ന് വന്നാൽ മതി പറഞ്ഞു. ആയിക്കോട്ടെ പറഞ്ഞു. എന്നിട്ട് ഞാൻ എന്താക്കി, രാത്രി അവിടുന്ന് വീട്ടിൽ നിന്ന് ഭക്ഷണം കഴിച്ച് നേരെ ഇവിടെ വന്ന് കടന്നുറങ്ങി. പിന്നെ കുറച്ച് ചോറുണ്ടായിരുന്നു, ആ ഫ്രിഡ്ജിലും വെച്ച് പിറ്റേന്ന് പണിക്ക് പോകാൻ കൂലിപ്പണിക്കാരാണ്. അപ്പോൾ അങ്ങനെ വന്നിട്ട് എന്താക്കി, ഞാനിവിടെ കിടക്കും. ഞാൻ ആ റൂമിലാണ് കിടക്കുന്നത്. നേരെ അപ്പോൾ ഇരുന്നപ്പോൾ ഒരു 1:30 മണിയാകുമ്പോൾ ഈ എയർപ്ലെയിൻ്റെ ഒച്ച പോലെ ഭയങ്കര കുലുക്കം. അങ്ങനെ കുലുങ്ങിയപ്പോൾ ഒരു ഷീറ്റ് അവിടുന്ന് പൊട്ടി വീണപ്പോൾ ഞാൻ കുറച്ച് കഴിഞ്ഞിട്ട് വന്ന് ടോർച്ചടിച്ച് അങ്ങനെ ഞാൻ നോക്കുമ്പോൾ ഇത് വീണ് കിടക്കുന്നു. അങ്ങനെ ഞാൻ എന്താക്കി, വിളിച്ച് സുഹൃത്തുക്കളൊക്കെ വിളിച്ചിട്ട് പറഞ്ഞു, എൻ്റെ വീട് പോയിക്കുന്നു, എൻ്റെ വീട് ഇങ്ങനെ പോയിട്ടുണ്ട്, ഇങ്ങനെയാണ് പറഞ്ഞത്. என்னன்னு தெரியல அப்போ என்ன நடந்தது. அப்போ இங்க இருந்து இப்படி வந்து பார்க்கும்போது இதெல்லாம் தண்ணி நிறச்சி தண்ணி இருக்குது. இந்த மரம் எல்லாம் வந்து இங்கே வந்து அடைஞ்சாச்சு. இப்போ இந்த கிராமத்தில் எவ்வளோ மக்கள் இருந்தாங்க? இப்போ ഒരുപാട് மக்கள் இருக்குது, கணக்கு ஒன்றும் தெரியல. இந்த ஓட்டர் பட்டிகை எடுத்தால் தான் தெரியும். அப்போ நைட்டு அங்கே இருந்தபோது எப்போ வந்து உங்களுக்கு வந்தாங்க இராணுவம்லாம் எப்போ வந்தாங்க? நீங்கள் எப்படி காப்பாற்றுனாங்க? நான் தான் காலையில் தண்ணி குறைஞ்ச போது இறங்கி ஓடியாச்சு, நடந்து போயிட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஹெலிகாப்டர் வந்ததா? அது அங்கே சூரமலையில் வந்து ஹெலிகாப்டர் உடம்புக்கு சீரியஸ் இல்லாத கொண்டு போயிட்டேன். இப்போ இந்த இல்லை, இப்போ பக்கத்து வீட்டிலலாம் இந்த ஆள் நௌஷாது, இந்த அது வீடே இல்லாமல் இருக்கு. இந்த வீடு சாணதான் இது. இங்கே வந்துட்டு அந்த வீட்டோட கூரை தான் இப்போ நம்ம நிற்கிறதா? இந்த இடமா? அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துருக்கு. இங்கிறதா போல வந்துருச்சு. அங்கே இருந்தவங்கள இல்லை, அதான் அவரெல்லாம் மாறி அங்கே வேறு ஸ்தலத்துக்கு போயாச்சு, பந்து வீட்டுக்கு. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ரகுவரன், பூஞ்சேரி கிராமத்திலிருந்து. வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 100க்கும் அதிகமான வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என்று ராகுல் காந்தி உறுதியளித்திருக்கிறார். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் 2வது நாளாக பிரியங்கா காந்தியுடன் ஆய்வு செய்த அவர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் ராகுல் காந்தி கேட்டறிந்தார். கேரளாவில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவியாக 20 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று நயன்தாரா, விக்னேஷ் சிவன் அறிவித்திருக்கின்றனர். நிலச்சரிவால் உருகுலைந்துள்ள வயநாட்டின் பாதிப்புகளை சரி செய்ய பல்வேறு பிரபலங்கள் உதவிக்கரம் நீட்டி வருகின்றனர். அந்த வகையில் நயன்தாரா குடும்பத்தினரும் நிவாரண உதவியை அறிவித்திருக்கின்றனர். வயநாட்டில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீட்டெடுக்க ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்றும் அவர்கள் அறிவித்துள்ளனர். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி 4 நாட்களுக்கு பிறகு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிருடன் மீட்கப்பட்டது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சூரல்மலையிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள படவேட்டுக்குன்னுவில் இந்திய ராணுவ வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது சிதலமடைந்த ஒரு வீட்டிற்குள் இருந்து 2 ஆண்கள் 2 பெண்கள் உயிரோடு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களை பாதுகாப்பாக மீட்ட இந்திய ராணுவத்தினர் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டனர்.
மீட்கப்பட்டவர்களில் ஒருவரின் பெயர் ஜானி என்றும் அவர் சொந்தமாக தோட்டம் வைத்து பராமரித்து வந்ததாகவும் மெப்பாடி பஞ்சாயத்து அலுவலர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அவரது குடும்பத்தைச் சேர்ந்த ஜோன் மோல், கிறிஸ்டி, இப்ராஹிம் உள்ளிட்டோர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கின்றனர். இதில் ஒரு பெண்ணிற்கு காலில் படுகாயம் ஏற்பட்டிருப்பதாக இந்திய ராணுவத்தினர் குறிப்பிட்டுள்ளனர். நிலச்சரிவின் போது அவர்கள் உயரமான இடத்திற்கு சென்றதால் உயிர் பிழைத்ததாக மீட்புப் படையினர் கூறியுள்ளனர். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு காரணமாக மெப்பாடி சூரல்மலை இடையே பொது போக்குவரத்து 4 நாட்களாக நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நகர்ப்பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் பொதுமக்கள் கிராமங்களுக்குள் முடங்கியிருக்கின்றனர். அவசர தேவைகளுக்கு அவ்வழியாக செல்லும் வாகனங்களில் லிப்ட் கேட்டு செல்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். അല്ലാത്തത് ബുദ്ധിമുട്ട് തന്നെയാണ്. കാരണം ഒരുപാട് ആളുകൾ ഹോസ്പിറ്റലിൽ പോകുന്ന ആളുകളുണ്ട്. എമർജൻസി എന്തെങ്കിലും മെഡിസിൻ വാങ്ങാനോ കാര്യങ്ങൾക്കൊക്കെ മേപ്പാടി ടൗണിലേക്കാണ് പോവുക. അപ്പോൾ അതൊക്കെ ഇപ്പോൾ കുറച്ചായിട്ട് 2-3 ദിവസമായിട്ട് അത് മുടങ്ങിയിട്ടാണ് ഉള്ളത്. എന്നാലും പോകുന്നുണ്ട്. ലിഫ്റ്റ് വാങ്ങിയിട്ട് മറ്റുള്ള വണ്ടീൻ്റെ പേരിൽ കൈ കാണിച്ച് അതിലൊക്കെ കയറിയിട്ട് പോയിട്ട് പരിപാടി കഴിച്ച് വരും. வயநாட்டில் இருமுறை ஏற்பட்ட நிலச்சரிவிலிருந்து உயிர் தப்பிய ஸ்டீபன் என்பவர் அந்த பதைபதைக்க வைக்கும் நினைவுகளை நமது செய்தியாளரோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம். ഒരു ഹെലികോപ്റ്റർ ഒരു 4-5 ഹെലികോപ്റ്റർ നമ്മളെ തലേന്റെ മുകളിൽ കൂടെ പറന്നാൽ എന്തായിരിക്കും ഒരു സൗണ്ട്, ആ ഒരു സൗണ്ടാണ് അനുഭവപ്പെട്ടത്. മോൻ പറഞ്ഞ് അച്ഛാ ഓടിക്കോ എന്ന് പറഞ്ഞ് മോൻ കട്ടിലിൽ കിടക്കായിരുന്നു. ഭാര്യ മൂത്രം ഒഴിച്ചിട്ട് അടുക്കളയ്ക്ക് കയറി. ഞാൻ അപ്പോഴത്തേക്കും ഇവൻ പറഞ്ഞപ്പോഴത്തേക്കും ഞാൻ എഴുന്നേറ്റ് അടുക്കളയിലെത്തി. 3 ആളും അടുക്കളയിലോട്ട് ഓടി. അതായത് പുഴ വക്കത്താണ് നമ്മൾ താമസിക്കുന്നത്. എന്റെ മുറ്റം പുഴയും ഒരു 6 മീറ്റർ വീതിയുള്ളൂ. അപ്പൊ നമ്മൾ വിചാരിച്ച് പുഴയെ കൂടെ അല്ലേ വരുന്നത്. അപ്പൊ മുകളിലേക്ക് ഓടാൻ വിചാരിച്ച് ഞാനും ഭാര്യയും മോനും കൂടെ അച്ഛാ ഓടിക്കോ പറഞ്ഞിട്ട് അയൽവാസികൾ ഓടിക്കോളി പറഞ്ഞിട്ടാണ് നമ്മൾ ഓടുന്നത്. ഞാനും ഓടിയിട്ട് ഒരു 4 സെക്കൻഡ് കഷ്ടി, ഒരു 4 സെക്കൻഡ് ആകുമ്പോൾ എന്റെ വീടിന്റെ അവിടെ നമുക്ക് കൈകാർക്ക് അറിയാം, എന്റെ പാടിന്ന് മുകളിലേക്ക് ഒരു നഴ്സറി ഉണ്ട്, അതിലേക്ക് ഓടി. അവിടെ എത്തി. ആ എന്റെ പാടിന്റെ തൊട്ട് മുകളിലേക്ക് ഞാൻ എത്തുമ്പോൾ ഒരു കറുത്ത മണ്ണും ഒരു ലോകം കമ്പാടും ഒരു ഒറ്റ ഇടിച്ച സെക്കൻഡ് പാടും 2 പാടികളും പോയി ഞങ്ങൾ കണ്ടിട്ടില്ല, പോയിട്ടുണ്ടാകണം. കാരണം ആ റോട്ടിൽ എത്തിയതുകൊണ്ട് ഞാൻ ഒഴുക്കിൽപ്പെട്ട് ഇവള് ഒഴുക്കിൽപ്പെട്ട് മോൻ മാത്രം വെള്ളത്തിലൂടെ ഒലിച്ചു പോയിട്ട് ഇപ്പൊ മുണ്ടക്കയിലുള്ളവർക്കറിയാം, ഈ സ്കൂൾ ഗ്രൗണ്ടിലെ നടുഭാഗത്ത് ഞാൻ എത്തി. ഞാനൊരു 2 സെക്കൻഡ് കൊണ്ട് എന്റെ ഭാര്യയും മക്കളും എല്ലാവരും പോയല്ലോ. ഇന്ന് ഞാൻ മരണം മുഖാമുഖം കണ്ട് ഒരു 2 സെക്കൻഡ് കൊണ്ട് ഞാൻ പുഴയിലെത്തും. എന്റെ പാടി കഴിഞ്ഞാൽ ഗ്രൗണ്ട് കഴിഞ്ഞാൽ നേരെ പുഴയാണ്. പുഴയിൽ എത്തുന്ന ഒരു സാഹചര്യത്തിൽ ഞാൻ നേരെ കണ്ണു തുറന്നു നോക്കുമ്പോൾ നമ്മളെ മുണ്ടക്കയിലെ നഴ്സറി കെട്ടിടത്തിന്റെ ആ ഒരു 2 നില കെട്ടിടം ഇങ്ങനെ കാണുന്നൊരു ചെറിയൊരു വെളിച്ചം ഇരുടാണ്. അത് കണ്ടപ്പോൾ എനിക്ക് ആശ്വാസമായി. ഞാൻ അവിടുന്ന് ഇത്ര കയറി ഷർട്ട് മുണ്ടോ ഉടുതുണിയൊന്നുമില്ല, അവിടുന്ന് കയറി ഞാൻ മെയിൻ റോഡിലേക്ക് എത്തി. முண்டக்கை பகுதியில் மீட்புப் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் 2 வயது குழந்தையும் அதன் தாயும் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றன. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் 4வது நாளாக மீட்புப் பணி தொடர்கிறது. இதில் சூரல்மலையிலிருந்து முண்டக்கை பகுதிக்கு இரும்பு பாலம் அமைக்கப்பட்ட நிலையில் பொக்லைன் இயந்திரம் மூலம் மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் 4 நாட்களுக்கு பிறகு 2 வயது குழந்தையும் தாயும் சடலமாக மீட்கப்பட்டனர். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தது ஒரு குழந்தை. அந்த குழந்தையை எடுத்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து அவங்களுடைய தாயாரே எடுத்தோம். ஒரு கட்டலில் பெட்டில் அவங்க படுத்திருக்க மாதிரி ஒரு மரம் விழுந்து, ஆனால் வந்து ரத்தம் வந்து அப்படியே ஃபுல்லாக இதாக இருக்கு. எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் வந்து குழந்தையும் தாயும் ஒரே இடத்துல அப்படியே அவங்களுக்கு வந்து அந்த இது ஏற்பட்டிருக்கு. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தின் அட்டமலை பகுதியில் 4 நாட்களாக ஆதரவின்றி தவித்த வளர்ப்பு நாய் பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. நிலச்சரிவு காரணமாக அட்டமலை கிராமத்தில் உள்ள மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் முகாமில் இருந்த சந்தோஷ் என்பவர் அட்டமலை கிராமத்தில் உள்ள தனது பூனைக்கு உணவு கொடுக்க சென்றிருக்கிறார். அப்போது அவரது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த வளர்ப்பு நாய் சந்தோஷை கண்டதும் ஓடி வந்தது. 4 நாட்களாக பசியால் தவித்த வளர்ப்பு நாயை சந்தோஷ் தன்னுடன் முகாமிற்கு அழைத்து சென்றார்.
இந்நிலையில் கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள சாலை ஆற்றில் இருந்து இதுவரை 172 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சூரல்மலையில் உற்பத்தியாகி முண்டகை வழியாக பொத்துக்கலை சென்றடையும் சாலை ஆற்றில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கின் போது ஏராளமான பொதுமக்கள் அடித்து செல்லப்பட்டனர். சுமார் 100 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் சாலை ஆற்று வழிநெடுங்கிலும் சடலங்கள் ஆங்காங்கே கரை ஒதுங்கின. இதுவரை 172 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் மலப்புரத்தில் சாலை ஆற்றில் தேடுதல் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வயநாடு மாவட்டத்தின் முண்டக்கை பகுதியில் இருள் விழிஞ்சி ஆற்றின் குறுக்கே தற்காலிக இரும்பு பாலத்தை அமைத்த இந்திய ராணுவத்தின் மெட்ராஸ் இன்ஜினியர்ஸ் பிரிவின் ராணுவ பொறியாளர் சித்தா ஷிகே நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். So from Emigen Center, we had 2 officers, around 6 JCOs and 150 other ranks. So one of my senior Major Anish Mohan, under the guidance of him, we all could complete this task in less than 48 hours. जो सामान यहाँ तक आता है तो वो सामान यहाँ तक आने के लिए काफ़ी मुश्किलात हो गया बिकॉज ऑफ हेवी ट्रैफिक, बिकॉज जितना भी मूवमेंट एक सिंगल रोड से था. एंड देन ये ब्रिज लॉन्च करने के लिए जो भी स्पेस हमें चाहिए होता है वो स्पेस काफ़ी रेस्ट्रिक्टेड था. बट हमारे लोगों ने काफ़ी मेहनत के साथ मुश्किल हालात में विद द कंटिन्यूस रेन एंड all these difficulties our team could have completed this task. And with this bridge, Belly Bridge, we have also constructed the improvised foot bridge you can see. So जब तक ये काम कंप्लीट नहीं हुआ था उसके पहले ये ब्रिज कंस्ट्रक्ट इसीलिए किया गया था ताकि रेस्क्यू ऑपरेशन को जारी किया जाए.